நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிமே இது சரிபட்டு வராது அப்படின்னு ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க இந்தியா. இது மட்டும் இல்லாம அவசரமாக போர்க்கப்பலை இந்தியா அனுப்பியிருக்காங்க. இதனால அடுத்தடுத்து பதற்றம் ஏற்பட்டிருக்க நண்பர்களே. தீவிரமடையுது போர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டுறதுக்கு சீனா கூட கை கொடுத்திருக்கு ஈரான். அமெரிக்காவை அதிர வைக்கும் ரகசிய ஆயுத ஒப்பந்தம் அப்படின்னே சொல்லலாம். இது அடுத்த போருக்காக மூணாம் உலக போருக்கான அஸ்திவாரம் அப்படின்னே பலரும் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கறதை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா ஈரான் அடிச்ச அடியில இப்போ உலக நாடுகளே தத்தளிக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அடியை தான் சற்று முன் நடத்தியிருக்காங்க ஈரான். இதனால பல நாடுகள் இப்போ கொதிச்சு போயிருக்காங்க. மேலே என்ன நடந்திருக்கு, ஈரான் எங்கே தாக்குதல் நடத்துச்சு, லேட்டஸ்டா ஈரான் சம்பந்தமான செய்திகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பல நண்பர்கள் பார்த்துட்டு வரீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நமக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்காசியாவில் 3வது வாரமாக போர் நீடிச்சிட்டு வருது. இது இந்தியாவில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய், எல்பிஜி, உரம் உள்ளிட்டவற்றை கொண்டு வர வேண்டிய சரக்கு கப்பல்கள் வளைகுடா நாடுகளிலேயே தேக்கமடைஞ்சிருச்சு. போர் காரணமாக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி வச்சிருக்கு. தங்களுடைய அனுமதி இல்லாம ஹார்முஸ் ஜலசந்தியை எந்த ஒரு கப்பல் கடந்தாலும் வீழ்த்துவோம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதன் காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய சரக்கு கப்பல்கள் கூட வராமல் அங்கேயே சிக்கியிருக்கு. நூற்றுக்கணக்கான இந்திய மாலுமிகளும் சிக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கப்பல் போக்குவரத்து நின்றதுனால இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் ஈரான் போர் ஒவ்வொரு நாளும் தீவிரமடைஞ்சிட்டு வருது. ஈரான் அப்படிங்கறத கடந்து இந்த போர் அண்டை நாடுகளுக்கும் வேகமாக பரவிட்டு வருது அப்படிங்கறதான் கவலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்தியா அரபிக்கடல் மற்றும் ஓமன் வளைகுடா பகுதியில் கூடுதலாக போர் கப்பல்கள் அனுப்ப நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. ஈரான் கிட்ட அனுமதி பெற்று வளைகுடா நாடுகளில் சிக்கி இருக்கக்கூடிய இந்திய சரக்கு கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. போர் பதற்றம் அதிகரித்து இருக்கிறதுனால இந்த சரக்கு கப்பல்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்தியா கூடுதலாக போர்க்கப்பலை அனுப்பி வச்சிருக்கு. இந்திய கடற்படை கிட்டத்தட்ட 6 போர் கப்பல்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிலைநிறுத்த முடிவு செஞ்சிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்குது. இந்த போர் கப்பல்கள் பாத்தீங்கன்னா ஹார்முஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அதனுடைய கிழக்கு பகுதியில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியின் நீர்வழி தடத்தில் இந்த போர் கப்பல்கள் நுழையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்க்கப்பலை அங்கே நிலைநிறுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்ன அப்படின்னா இந்த பாதை வழியாக தான் இந்திய சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியே வட அரேபிய கடல்ல நுழைய வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னதாக மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானுடைய அனுமதி பெற்று 2 எல்பிஜி கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்கு வழிவகை செஞ்சாங்க. மேற்கொண்டு பல்வேறு சரக்கு கப்பல்கள் இந்த பாதையில கடந்து வருவது தொடர்பாக அரசு தொடர்ந்து ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்திய வண்ணம் இருக்காங்க. இதற்கிடையில தான் ஈரான் போர் தீவிரமடைந்த வண்ணம் இருக்கிறதுனால மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னதாக 2024ஆம் ஆண்டு அரபிக்கடல் பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சரக்கு கப்பல்களின் மீது தாக்குதல் நடத்திய போது இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மத்திய அரசு இதே போல போர்க்கப்பலை அனுப்புனாங்க. தற்போதைக்கு வளைகுடா நாடுகளில் இந்திய கொடியேந்திய 22 கப்பல்கள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்குது. இதனாலதான் உடனடியாக இந்தியா எதையும் யோசிக்காம ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க. இதுதான் இப்போ இந்தியாவை பார்த்து பல நாடுகள் வியப்புல ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு துணிச்சலாக சற்றும் யோசிக்காம இப்பேற்பட்ட காலத்திலையும் கூட இந்தியா துணிச்சலாக போறாங்க அப்படின்னா அதுக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தான் காரணம். இந்தியா எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இருக்காமலும் எந்த ஒரு நாட்டுக்கும் முழு ஆதரவையும் கொடுக்காமலும் எல்லா நாட்டையும் தங்களுடைய நண்பனாகவும் எல்லா நாட்டுக்கூடையும் ஒரு சமரசத்தோட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போர் நடந்துட்டு வரும் சூழலையும் ஒவ்வொரு நாட்டுக்கூடையும் இந்தியா பேச முடியுது. இதே மற்ற நாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று ஈரான் பக்கம் இருப்பாங்க, இல்லைனா அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் இருப்பாங்க. ஆனால் இந்தியா அப்படி இல்லை. ஈரான் கூடயும் நல்ல விதமாக பேசிக்கிறாங்க, அமெரிக்கா இஸ்ரேல் கூடயும் ஒரு நல்ல நட்போடு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 3 நாடுகளுமே இந்தியா என்ன செஞ்சாலும் எதுவுமே இந்தியாவை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இந்தியா ஒரு சுமூகமான உறவையும் ஒரு தொலைநோக்கு பார்வையிடையும் செயல்பட்டு வர்றாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறது தான். அவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆரம்பத்தில் பயணம் செஞ்சாரு. அதை அந்த நாட்டு மக்கள் அதாவது எதிர்கட்சிகள் கிண்டல் செஞ்சாங்க. ஆனா அவருடைய ஒவ்வொரு பயணமும் இன்னைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படின்னு
பலரும் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. அதனால இந்தியா போல தான் நாமளும் இருக்கணும் அப்படின்னு பல நாடுகள் இப்போ யோசனை செஞ்சுட்டு வர்றதாக இருக்கப்படுது. இதே வேளையில தான் மொத்தம் 6க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை இந்தியா வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த கப்பல்கள் வந்து ஓமன் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்படும் சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி இந்திய கப்பல்களை பாதுகாக்கிறதுக்காக கடந்த 2019ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே தான் தற்போது இந்தியா வந்து தன்னுடைய போர்க்கப்பல் அனுப்பியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மேற்காசியாவில் அதிகரிச்சுட்டு வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் சீனா மற்றும் ஈரான் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க காங்கிரஸ் உடைய சமீபத்திய அறிக்கை ஒன்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து தன்னுடைய ஏவுகணை ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்காக சீனா கூட நேரடியாகவும் மறைமுகமாகவும் எப்படி உதவி செய்யுது அப்படிங்கிறத ஆதாரத்துடன் சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையுடைய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, ஏவுகணைகளுக்கான எரிபொருள் விநியோகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய ஏவுகணை திட்டத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் சோடியம் பெர்குளரேட் அப்படிங்கிற வேதிப்பொருளை சீனா வந்து பெருமளவில் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 2025 சுமார் 1000 டன் சோடியம் பெர்குளரேட்டை ஈரானுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மார்ச் 2026 சீனாவுடைய காவோலான் துறைமுகத்திலிருந்து ஈரானுடைய அரசாங்க கப்பல்கள் மூலம் மேலும் பல சந்தேகத்துக்குரிய பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. திட ஏவுகணை எரிபொருளுடைய முக்கிய அங்கமான இது ஈரானுடைய நீண்ட தூர ஏவுகணை திறனை பலப்படுத்துது. மேலும் ஈரானுடைய தாக்குதல் துல்லியத்தை அதிகரிப்பதில் சீனாவுடைய பெய்டோ செயற்கைக்கோள் வழி செலுத்தல் அமைப்பு முக்கிய பங்கு வகிக்குது. 2021 சீனா இதுக்கான முழு ராணுவ அணுகலையும் ஈரானுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. இதன் மூலம் ஈரான் தயாரிக்கும் ட்ரோன்கள், ஏவுகணைகள் உலகளாவிய நிலையில மிக துல்லியமாக இலக்குகளை தாக்கும் திறனை பெற்றிருக்கு. பிப்ரவரி 2026 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு முன்னதாகவே இந்த 2 நாடுகளுக்கு இடையே நேரடி ஆயுத ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறது சர்வதேச அளவில் இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நீண்ட காலமாக ஈரானுக்கு நேரடியாக ஆயுதங்களை வழங்குவதில் சீனா ஒருவித எச்சரிக்கையை கடைபிடித்து வந்தாங்க. ஆனால் 2015 ஐநா தீர்மானத்துக்கு அப்புறம் இந்த நிலைப்பாடு வேகமாக மாறிட்டு வருது. தற்போது கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகளை விற்பனை செய்வதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிந்துள்ளதாக தெரியுது. இது வந்து பாரசீக வளைகுடா, செங்கடல் பகுதிகளில் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாடுகளும் வெறும் வர்த்தக ரீதியாக மட்டுமில்ல, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் பிரிக்ஸ் போன்ற அமைப்புகளின் மூலமாகவும் தங்களுடைய ராணுவ உறவை வலுப்படுத்திட்டு வர்றாங்க. டிசம்பர் 2025 ஈரான் நடத்திய கூட்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ராணுவ பயிற்சி இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்த வளர்ந்து வரும் கூட்டணி அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஒரு சவாலாக உருவெடுத்திருக்கு. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய பாதுகாப்பு சூழலில் இது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். மேற்கு நாடுகளுடைய பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள சீனா, ஈரான் ஒன்றிணைவது ஒரு புதிய அதிகார மையத்தை உருவாக்குவதை நோக்கிய நகர்வாக பார்க்கப்படுது. நவீன ஆயுதங்கள், செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் எரிபொருள் விநியோகம் அப்படின்னு விரிவடையும் இந்த ராணுவ கூட்டணி எதிர்காலத்தில் உலகளாவிய பாதுகாப்பு அரசியல்ல ஒரு தீர்க்கமான காரணியாக விளங்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, எண்ணெய் கிணறுகளுடைய சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இப்போது எரிவாயு உற்பத்தி முற்றிலும் முடங்கி இருக்கு. ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் அச்சுறுத்தல்கள் அப்படின்னு போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில அமீரகத்துடைய இந்த அதிரடி முடிவு உலக நாடுகளை உலுக்கியெடுத்திருக்கு. கடந்த சில நாட்களாகவே மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண சூழல் இப்போது அமீரகத்தின் எரிசக்தி மையங்களை குறிவைக்க தொடங்கியிருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக மொத்தமாக மத்திய கிழக்கே முடங்கி இருக்கு. குறிப்பாக அபுதாபியுடைய மிக முக்கியமான ஷா எரிவாயு ஆலை மற்றும் ஹப்சன் எரிவாயு வளாகங்கள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலால பெரும் பதற்றம் உருவாகி இருக்கு. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டாலும் விழுந்த ஏவுகணை துகள்களும் ஏற்பட்ட தீ விபத்துகளும் தொழில்நுட்ப ரீதியாக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. பாதுகாப்பு கருதியும் சேதமடைந்த பகுதிகளை சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தினாலேயும் அமீரகத்துடைய தேசிய எண்ணெய் நிறுவனமான அட்னாக் தனது முக்கிய எரிவாயு உற்பத்தி நிலையங்களை தற்காலிக நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த ஷா எரிவாயு ஆலை வந்து அமீரகத்துடைய 20% எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் மையம். அமீரகத்துடைய ஷா எரிவாயு ஆலையானது சுமார் 180 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து விரிந்திருக்கும் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி புள்ளி. இங்கிருந்து தினசரி 1.2 பில்லியன் கன அடி எரிவாயு உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஹப்சன் வளாகத்தை எடுத்துக்கிட்டோம்னா உலகின் மிகப்பெரிய எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்கள்ல ஒன்று. உற்பத்தி நிலை எடுத்துக்கிட்டோம்னா தற்போது இந்த ஆலைகளில் பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால நாட்டின் ஒட்டுமொத்த எரிவாயு உற்பத்தி 0, அதாவது 0 அப்படிங்கிற நிலையை வந்து தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அமீரகத்துடைய இந்த ஒரு அறிவிப்பு வெறும் ஒரு நாட்டுடைய பிரச்சனை மட்டுமல்ல, உலக அளவுல உர தயாரிப்புக்கு தேவையான சல்பர் விநியோகத்தில் 5% இந்த ஒரு இடத்திலிருந்து தான் கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க. அதனால விவசாயத்துறை மிகப்பெரிய அளவில் சிக்கலை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமீரகத்துடைய உள்நாட்டு மின் உற்பத்தியில் 60% எரிவாயுவை நம்பியிருக்கு.
இதனால விலையேற்றமும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில இந்த உற்பத்தி முடக்கம் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையை விண்ணை தொட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அமீரகத்துடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பலரும் எதிர்பார்ப்பீங்க. அதாவது எரிவாயு உற்பத்தி முடங்கி உள்ள போதிலும் அமீரகம் தன்னுடைய 2050 நெட் ஜீரோ இலக்கை நோக்கி பயணிப்பதில் உறுதியாக இருக்காங்க. ஆனால் தற்போதைய போர் சூழல் அந்த பயணத்துக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கு. பாதுகாப்பே முக்கியமானது அப்படின்னு தெரிவிச்சிருக்கும் அமீரக அரசு நிலைமை சீரானதும் மீண்டும் உற்பத்தியை தொடங்க திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அடுத்த சில வாரங்கள் உலக எரிசக்தி சந்தைக்கு மிகவும் சவாலான காலம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. வளைகுடாவுடைய இந்த தற்காலிக அமைதி உலக பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.